அரசாங்கம் ஈஸ்டர் தாக்குதலின் துயரத்தை அரசியல் கருவியாக பயன்படுத்துகின்றது. நாமல் குற்றச்சாட்டு. துரதிர்ஷ்டவசமாக தற்போதைய அரசாங்கம் ஏப்ரல் 21 தாக்குதலின் துயரத்தை ஒரு அரசியல் கருவியாக பயன்படுத்துவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச குற்றம் சாட்டியுள்ளார். தமது உத்தியோகபூர்வ எக்ஸ் பக்கத்தில் பதிவொன்றையிட்டு இதனை தெரிவித்துள்ள அவர், தற்போது இடம்பெற்று வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நடவடிக்கைகளுக்கு மத்தியில் உணர்ச்சி பூர்வமான பதில்களை தூண்டவும் பொதுமக்களின் உணர்வுகளை கையாளவும் அரசாங்கம் அதனை பயன்படுத்துவதாக குறிப்பிட்டுள்ளார். நீதியரசர் ஜனகடி சில்வா தலைமையிலான ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுவின் இறுதி அறிக்கை அப்போதைய ஜனாதிபதியின் உத்தரவுக்கு அமைய உத்தியோகபூர்வமாக கடந்த 2021 ஆண்டு பிப்ரவரி மாதம் 23ஆம் திகதி நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து 2021ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 25ஆம் திகதி அல்லது அதனை அண்டிய காலப்பகுதியில் ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுவின் அறிக்கை நாடாளுமன்றத்தில் முன்வைக்கப்பட்டது. அந்த அறிக்கையினை நாடாளுமன்றத்தின் உத்தியோகபூர்வ இணையதளத்தினூடாக பொதுமக்கள் பார்வையிட முடியும். எனவே குறித்த அறிக்கையின் உள்ளடக்கங்கள் சட்டம் அதிபரிடம் உள்ளன. இந்த விடயம் தொடர்பில் சட்ட ரீதியான குற்றவியல் விசாரணைகள் பாரபட்சமற்ற வகையில் நடாத்தப்பட வேண்டும். முதலில் ஒரு இலக்கை அடையாளம் கண்டு பின்னர் முன்கூட்டிய குற்றச்சாட்டை ஆதரிப்பதற்கான ஆதாரங்களை தேடுவது விசாரணை அல்ல. குறித்த நடவடிக்கையானது தனிநபர்களை, குறிப்பாக மாறுபட்ட அரசியல் கருத்துக்களை கொண்டவர்களை துன்புறுத்துவதை நோக்கமாக கொண்ட ஒரு திட்டமிடலாகும். தார்மீக மேன்மையை வெளிப்படுத்தும் செயல்திறனுடன் செயல்படும் இந்த அரசாங்கம் இந்த தேசிய துயரத்தை அரசியல் ஆதாயத்துக்கு ஒரு கருவியாக பயன்படுத்துவதை நிறுத்த வேண்டும் என தாம் கடுமையாக வலியுறுத்துவதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். அத்துடன் இத்தகைய நடவடிக்கைகள் பாதிக்கப்பட்டவர்களின் நினைவுகளை மிகவும் அவமதிப்பவையாகும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார்.